இதை பாருங்க, எங்க பூசாலி மாமன்ட்டு 3வது ரோடு. அதான் நான் கர்ணன்னு சொன்னேன். நான் கர்ணன் சொன்னேன். இதுதாங்க பூசாரி. எங்கள் ஊரில் கர்ணன் யார் இல்லைன்னு வந்தாலும் எல்லாருக்கும் அள்ளி கொடுக்கணும். அதே போல் இவர் தான் எங்கள் ஊர் 7 கோயில் இருக்குது. 7 கோயிலுக்கு ஒரு பூசாரி தான். அதே போல் இவர் மணி ஆட்டினா மட்டும்தான் எங்கள் ஊரில் சாமி வந்து கர்ப்ப கிரகத்துலேருந்து கோயிலேருந்து வெளியவே வரும். அந்த அளவுக்கு பக்தி மாங்க அவர். எங்கள் மாமன் தான். இப்போ நாங்கள் ஒரு மாமனுக்கு தான் ஏற்றுக்கிறோம். ஒரு லோடு தவிர 19 டன் 20 டன் தான் போகுது. இது எப்படி பார்த்தா ஒரு 19 டன் வருங்க. இப்போ நம்ம ஏற்றது எங்கள் ஊர் கரும்பு ராஜா. அப்படியே லாரி மட்டும் காட்டு வைப்பாரு. எந்த லாரி இன்ஜினோட காட்டு, இன்ஜினோட காட்டு. கட்டுக்கு வராங்க, அங்கே காட்டுப்பா. கட்டுக்கு வராங்க பாருங்க. இன்னும் 1.5 லைன் இருக்குது. அந்த 1.5 லைன் வந்தால் நம்மளுக்கு லோடு ஆயிடுச்சு. இப்படி பார்த்தா ஒரு 19 டன் ஒரு முன்னாடி எடுத்து போய் 8 லைன் மட்டும் காட்டிட்டு அப்படியே வாங்க பேசுகிறேன். வேறு ஒன்றும் இல்லை. வேறு நம்மவர்கள் எல்லாருமே நாங்கள் இது போல உழைச்சி வீணா போனோம். இந்த வில்லா ஆட்சியில் நாங்கள் வீணா போனோம், புண்ணியப்படாத போனோம். இந்த பூபதி ஆட்சியில் நாங்கள் புண்ணியப்படாத போனோம், குட்டி சேரா போனோம். இந்த குட்டி ஆட்சியில் நாங்கள் குட்டி சேரா போனோம். ஏசப்பா இந்த 2024 எங்களுக்கு போட்டுட்ட பூசப்பா. ஏசப்பா இந்த 2026 எங்களுக்கு நீ போட்டுட்ட பூசப்பா. நாங்கள் நம்பி போட்டோம். ஓட்டை நாங்கள் நம்பி போட்டோம். நாசமாக போனோம். மாற்றத்தை எதிர்நோக்கி ஏமாற்றமாய் ஆனோம். இந்த ஏழைகளாகவே இருக்கவே உங்களுக்கு இந்த அரியாசனம். இதை ஒரு நாளும் அறியாது இந்த சனம். நம்ம சமூகம் சார்ந்தும் விவசாயம் சார்ந்தும் பேசுகிறோம். உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம ஊர் நான் இன்னும் தெரியல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நான் திருப்பவும் சொல்கிறேன், நான் மீண்டும் சொல்கிறேன். இப்படிதாங்க கர்ணன்.